Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதுல இருக்கக்கூடிய காவிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் அதில் 11th ஒன்னான சந்தேஹ அலங்கார் அதுதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த அலங்காரில் வந்து நாம் அலங்கார் கா பரிச்சய, அலங்கார் கி பரிபாஷா, அலங்காரினுடைய அந்த சப்த அலங்கார், அர்த்த அலங்கார், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் என்ன அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அலங்காருக்குமே சேம் அதே விஷயங்கள் தான் கண்டினியூ ஆகுது. நம்ம அதவே திரும்ப ரிப்பீட்டடாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கிறதே வந்து நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ அதுவே வந்து எல்லா இதுக்கும் பொருந்தும். ஓகேவா? இப்போது சந்தேஹ அலங்கார்னா என்ன அப்படின்றதுனுடைய அந்த பரிபாஷாவும் அதனுடைய உதாரணமும் பார்க்கலாம். ஓகேவா? சந்தேஹ அலங்கார் கி பரிபாஷா. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற இந்த சந்தேஹ அலங்கார் அப்படின்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது நான் எடுத்த விதம் புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேறு எந்தெந்த லெசன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன். ஓகே, சந்தேஹ அலங்கார். சந்தேஹ் அப்படின்னா பேர்லேயே இருக்கு இல்லையா, சந்தேகம். அப்போ சந்தேகம், ஒரு டவுட்டோடு இருக்கிறது, ஐயத்தை பற்றி, ஐயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட். ஸோ சந்தேஹ அலங்கார் அப்படின்றது அதுதான் அதனுடைய பரிபாஷா. जब उपमेय और उपमान में समता देखकर कोई निश्चय नहीं हो पाता कि उपमान असल में उपमेय है कि नहीं. எப்போ வந்து உவமை உவமேயம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ரெண்டுமே வந்து சமத்தா தேக்குக்க ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கோயி நிச்சய நகி, ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேறு வேறையா அப்படின்றதுக்கான ஒரு நிச்சயமே வந்து இருக்காது. ரெண்டுமே ஒன்று தானா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஒற்றுமையை மாதிரி கொடுக்கும். ஓகேவா? நஹி ஹோ பாத்தாக்கி உபமான் அசல்மே உபமேய ஹைக்கி நஹி. இந்த ஓமை அப்படின்றது ஒரு மேலே ஓமையாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த உப்பமானும் உப்பமேய ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஒன்று தானா இல்லை வேறு வேறு அப்படின்ற மாதிரி அந்த டவுட் இருக்கும். ஓகேவா? ஆனால் உண்மையில் வந்து அசல்மே உப்பமேய ஹைக்கி நஹி, உண்மையில் வந்து ரெண்டும் ஒன்று கிடையாது, ஆனால் பார்க்க ஒன்று போல் இருக்கும். யஹா ஏக் துவிதா பனி ரஹ்தியே. இங்கே வந்து இப்படியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதுவுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை, ஒரு விஷயம் வந்து ஏற்படும். கி किधों या अथवा जैसे शब्दों से संदेह अलंकार को पहचान सकते हैं. இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து சந்தேக அலங்கார் அப்படின்றத தெரிந்து கொள்ள உதவுது. उदाहरण, सारी बीच नारी है कि नारी बीच सारी है कि सारी ही नारी है कि नारी ही सारी है. இது என்னன்னா சாரி பீச் நாரி ஹை, எல்லாவற்றுக்கும் இடையில வந்து பெண் அப்படின்ற இருக்கா, பெண்ணு தான் எல்லாமே, பெண் தான் முழுமை. அப்படிங்கும்போது இங்கே நாரி ஒரு சாரி, எல்லாமே, சாரின்னா எல்லாமே, நாரி அப்படின்னா பெண். அப்போது ரெண்டும் வந்து அழகு கற்கே தேக்னேமே, பெண் தான் வந்து எல்லாமே, முழுமையும் பெண் தான் அப்படின்ற இந்த ரெண்டு, சாரி நாரி அப்படின்ற இந்த ரெண்டுமே வந்து அழகு கற்கே தேக்னேமே, ரெண்டும் பார்ப்பதற்கு ரெண்டும் வந்து வேறு வேறு தான், ஆனால் வந்து அதை ரெண்டையும் நாம் பிரிந்து பார்ப்பது அப்படின்றது சந்தேக கட்டினாயி ஹோத்திகே, ரெண்டையும் வந்து தனித்தனியாக பிரித்து பார்ப்பதற்கு ஒரு சந்தேகமே ஏற்படும். ரெண்டு வேறையா அப்படின்ற நமக்கு தாட்டே வராத அளவுக்கு ரெண்டு ஒன்று போல் இருக்குது அப்படின்னா அது வந்து சந்தேக அலங்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.